யதார்த்தமான காரியம் இல்லை. அவங்க ஆண்டவரை சோதித்தாங்க. Because they lost hope. See, whenever we lose hope, we're testing God. இன்றைக்கான செய்திக்கான வசனத்தை யாராவது சத்தமாய் மைக்கிலே வாசிக்க முடிந்தா வாசிங்களேன். சங்கீதம் 95 வசனம் 95 வசனம் 7-8 வசனத்திலே வாசிவீங்களேன். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்கள். ஆமென். இன்றைக்கான செய்தி நம்பிக்கையை பற்றி. என்னடா அது, நாங்கள் கிறிஸ்டியன்ஸாகி பல வருஷம் ஆச்சு, ஆண்டவரை ஏற்று பல வருஷம் ஆச்சு, நாங்கள் நம்பிக்கைக்குள்ளே வந்து விசுவாசத்துக்குள்ள இப்போ பிலீவர் ஆகிட்டோம், இவர் வந்து நம்பிக்கை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு யோசிக்கலாம். நீங்கள் ஒரு சிம்பிளான ஒரு காரியமாக இருந்தாலும் அது பெரிய ஒரு பவர்ஃபுல்லான காரியம். அதை நான் உங்களுக்கு வேத வார்த்தைகள் மூலமாக சுட்டி காட்ட விரும்புகிறேன். முதலாவது, why do we need hope? நமக்கு நம்பிக்கை ஏன் தேவை? பாருங்க, ஒரு மனிதன் சாப்பாடு இல்லாம பல மாதங்கள் கூட இருக்கலாம். சில டைம் சிலவங்க இந்த சில தீவில் மாட்டிடுறாங்க, எங்கேயாவது தெரியாத இடத்துல பல நாட்கள் பல மாதங்கள் சாப்பாடு இல்லாமல் இருந்துடுறாங்க. பல நாட்கள் தண்ணீர் இல்லாமல் இருந்துடுவாங்க, தண்ணியே குடிக்காம பல நாட்கள் இருந்துடலாம். காற்று இல்லாமல் சில நொடிகள் இருந்துடலாம். நிறைய பேர் இந்த டீப் சீ டைவிங் போவாங்க, ஆக்சிஜன் இல்லாமல் போகிறாங்க. பல நிமிடங்கள் அவங்க சுவாசத்தை பிடித்து கொண்டு சுவாசம் இல்லாமல் இருந்துருவாங்க. ஆனால் நம்பிக்கை இல்லாமல் ஒரு நிமிடம் ஒரு நொடி கூட இருக்க முடியாது. பாருங்க, உலகத்தில் பலவித பணக்காரங்க, சினிமா நடிகர்கள், பிஸ்னஸ்மேன், நிறைய பேர்கிட்ட நிறைய பணம் எல்லாம் இருக்கு, வீடு இருக்கு, கார்கள் இருக்கு, வேலை சொத்து எல்லாமே இருக்கு. திடீர்னு பார்த்தா அவங்க வாழ்க்கையை மாய்த்து கொள்கிறார்கள். உலகத்தை விட்டு போயிடணும்னு முடிவு செய்து கொள்கிறார்கள். நீங்க யோசிக்கிறீங்க, எப்படி? அவங்களுக்கு தான் எல்லாம் இருக்கே. நமக்கு வீடு வேணும், நமக்கு நல்ல சாப்பாடு வேணும், நமக்கு துணி, அவங்களுக்கு இதெல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. இருந்தாலும் ஒரு நொடி பொழுது, ஒரு just for few seconds they lose hope. நம்பிக்கை போய்விட்டதுனால அவங்க எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு சொல்லி உலகத்தை விட்டே போயிடுறாங்க. அவ்வளோ ஒரு முக்கியமான காரியம் நம்பிக்கை. Hope is so important. Without hope, you will not last even a few seconds. Not even a few seconds. It's that powerful. It's that important that you have hope. இப்போ அப்படின்னு சொன்னோன்னே நிறைய பேர் இந்த யூடியூப்பில் வந்து காலையில் எழுந்திரிச்சு எல்லாமே சரியாயிடும், உடம்பெல்லாம் சரியாயிடும், எல்லாமே நல்லா போகும் அப்படின்னு சொல்லி சிலவங்க அப்படின்னு யோசிச்சா எல்லாமே நல்லாயிடும்னு சொல்லிடுறாங்க. It is not optimism. It is not positive thinking. The positive thinking ஒரு புது மூமெண்ட்டே வந்திருக்கு. எல்லாம் காலையில் இருந்துச்சுன்னா எல்லாம் சரியாயிடும்னு யோசிச்சுட்டு போகணுமா, எல்லாமே சரியாயிடுமா? But it is not. Hope is not just optimism. Hope is not just, thinking that things will be all right. It's not just a wishful thinking, but hope is knowing that everything will be all right. And the nambikkai, it will be for sure everything is going to be all right. உறுதியாக எல்லாமே சரியாயிடும்னு சொல்லி அந்த உறுதி இருக்கிறது தான் நம்பிக்கை. Hallelujah. So how do we have hope?
எப்படி இந்த நம்பிக்கை வரும்? வாசிக்கலாமே. ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. பாத்தீங்களா? தேவ வசனத்தினாலும். ஹல்லேலூயா. It is because of the promises from the scriptures. தேவ வசனத்தினால் உண்டாகும் அந்த நம்பிக்கை. சும்மா யாரோ சொல்றதுனால இல்ல. அவங்க நிறைய வியூஸ் வரும்க்காக, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்க்காக எல்லாமே நல்லாயிடும், எல்லாமே நல்லாயிடும் சும்மா சொல்லிட்டே இருக்காங்க. அப்படி கேட்கறதுனால எல்லாம் நல்லா ஆயிடாது. அப்படி நம்ம சொல்றதுனால எல்லாம் நல்லா ஆயிடாது. நம்பிக்கை வேத வசனத்தில், அதில் இருக்கிற நம்பிக்கைனால தான் we have hope. That is the basis of our hope. Jesus is the basis of our hope. பாருங்க, நம்பிக்கையும் விசுவாசமும் they are interlinked. They are intertwined. They even say that hope is the first step towards faith. விசுவாசத்தின் முதல் படி நம்பிக்கை. முதலாவது நம்பிக்கை, அப்புறமா அது விசுவாசம். வாசிக்கலாமே. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. ஆமென். உறுதி. It is an assurance. It is that confidence you have in the word of God, the promises of God. ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின் மேல் நம்பிக்கையுள்ளவராக இருக்கும் பொழுது we are able to reap that benefits. நமக்கு அந்த பலன்கள் கிடைக்கிறது. இப்போ பாருங்க, நிறைய பேர் சொல்லிட்டாங்க, நாங்கள் நம்புறோம், ஆண்டவருடைய வார்த்தையை நம்புறோம், பைபிள் வாசிக்கிறோம், ஆனா ஒண்ணுமே காணாமே, பல வருஷம் ஆச்சு, இந்த சிச்சுவேஷன் அப்படியே தான் இருக்கு, ஒரு மாற்றம் இல்லை, வேலைக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன், இந்த சுகத்துக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன், நம்புறேன், ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நம்புறேன், ஆனால் ஒன்றும் காணப்படவில்லையே, ஒன்றும் காணாமே என்று நாம் யோசிக்கிறோம். See, even when things are not changing, even when things are not as you think it should be, you have to have hope. நீங்க விரும்பும்படியான அந்த சூழ்நிலைமை இல்லாம இருந்தாலும், கஷ்டங்கள் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் இருக்கிறது தான் நம்பிக்கை. ஹல்லேலூயா. வாசிங்களேன். ரோமர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். பாருங்க, நம்பிக்கையோட விசுவாசித்தான். ஆபிரகாம் நம்பிக்கையோட விசுவாசித்தான். See, in Abraham's life, ஆபிரகாமின் வாழ்க்கையில ஆண்டவர் அவனுக்கு சொன்னாரு, you know, you will have descendants. But he was around 80, and for many years there was no signs. பல வருடங்கள் ஆபிரகாமுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்ததுக்கு அப்புறமும் எந்த விதமான அடையாளமும் இல்லை. குழந்தை உண்டாகும்படியாக எந்த விதமான அடையாளமும் இல்லை. ஆபிரகாமும் சாராவும் வயதுள்ளவர்களாக, சாரா மலடியாக இருந்தாள் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுதும்
வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் நம்பிக்கையோடே விசுவாசித்தான். நம்பிக்கையோடே. even when, see in Englishல இன்னும் நல்லா சொல்லியிருக்கு, Abraham believed because he had hope when there was no reason for hope, when there was no reason, அதற்கான எந்த விதமான அடையாளமும் இல்லை. there was no reason, கொஞ்சம் கூட அதற்கான ஒரு அடையாளம் இல்லை. he was aged and she was barren all her life. முழு வாழ்க்கையிலும் அவள் மலடியாக இருந்தாள். the whole life she was barren and there was no hope. They were getting older, they were not getting any younger. every year ஒவ்வொரு வருஷம் ஆகும்போது they were losing more hope. we would be in that position, right? ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஆனால் இவ்வளோ வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 6 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு. ஆண்டவரே எங்க இருக்கிறீங்க? எப்போ இது நடக்கும்? கொஞ்சம் பேர் நம்பிக்கையை விட்டுறோம், ஆண்டவரே விட்டுறோம். சர்ச்சுக்கு வர்றோம், ஆனால் நம்பிக்கை இல்லை, சும்மா வந்துட்டு போறோம். But Bible says Abraham believed because he had hope. பாத்தீங்களா, அவன் எதனால விசுவாசித்தான்? நம்பிக்கை. அவனுக்கு நம்பிக்கை இருந்தது. when there was no reason for hope, absolutely nothing, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே. நமக்காவது கொஞ்சம் ஏதாவது தெரிஞ்ச ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்க இவங்க ஏதாவது இருக்கும். அவனுக்கு ஒன்றுமே இல்லை. we at least have a written scriptures, வேதம் சொல்லி நம்ம அதை நம்புறோம். இங்கே we see something physical. he had nothing. he just heard his voice, God's voice. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டான், அவ்வளவுதான், நம்பிட்டான். அப்படி நம்பினதுனால பார்க்கிறோம், God honored his faith. ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை கனம் பண்ணினார். when the right came, ஏற்ற வேளை வந்தபோது ஆண்டவர் அவனுக்கு ஒரு குமாரனை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்ற வேளை வந்தபோது. see, our thoughts are not his thoughts. நம்ம யோசிக்கிற மாதிரி இல்லை. no, we put God in a time box, in a timeline. God is beyond timeline, but we put him in certain timeline and we expect நடந்துடணும்னு நினைச்சிடும். நம்ம டைம் கொடுக்குறோம் ஆண்டவருக்கு. ஆண்டவரே 2 வருஷம், அதுக்குள்ள இந்த காரியம் நடக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான், நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன், காணிக்கை செலுத்த மாட்டேன், ப்ரேயர் மீட்டிங்க்கு வர மாட்டேன் அப்படின்னு ஆண்டவரை நாம் விட்டு விடுகிறோம். But Abraham believed because he had hope. And when the right time came, God honored him. ஆண்டவர் அவன் விசுவாசத்தை கனம் பண்ணினார். Hallelujah. If you are in that situation today, நீங்க அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இன்னைக்கு இருந்தீங்கன்னா, you've been praying for some things for so many days, so many months, so many years, and you're at the verge of losing hope. நீங்க அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க, இனி இது நடக்காது, இவ்வளவுதான், இனி there's no way in nature it can happen. இது இப்படி நடக்க, இப்படி கேள்விப்பட்டதே கிடையாது. இந்த வயசுக்கு அப்புறம் இது நடக்கிறது நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஒருத்தங்க வாழ்க்கை இவ்வளோ மோசமானதுக்கு அப்புறம் அவங்க முன்னேறினது நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு நீங்க ஒருவேளை யோசிக்கலாம். You might be in that position today. Believe like Abraham did. ஆபிரகாம் நம்பினது மாதிரி, நம்பிக்கையோட விசுவாசத்தை மாதிரி நீங்களும் நம்பிக்கை வைத்தீர்களானால் you will be able to see the results. நீங்கள் பலனை பார்க்க முடியும். Hallelujah. அடுத்ததாக நான் இந்த நம்பிக்கை
போயிடுச்சுன்னா அதன் விளைவுகள் என்னென்ன கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். What happens when you lose hope? What is the spiritual ramification of it? பாருங்க, தாவீது சங்கீதக்காரன் சங்கீதம் 16 அதிகாரம் 8-9 வாசிங்களேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, நம்பிக்கை இருந்துச்சுன்னா will behave differently. Before I tell you what is the consequences of losing hope, I want to tell you what will happen when you have hope. See what happens in the in between period. ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு, அது நிறைவேற தாமதம் ஆகிறது. Because we have hope, நம்ம நம்பிக்கை இருக்கிறதுனால during that time how will we behave? Scripture says we will rejoice in him. நம்ம என்ன பண்ணுவோமா? இதயம் பூரித்து. இன்னொரு வாசனத்தை கூட வாசிங்களேன், ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பாருங்க, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். நம்பிக்கை இருக்கும்போது we will be happy, we will rejoice in the Lord no matter what our circumstances is. நம்ம சூழ்நிலைமை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா in spite of those difficulties, நம்ம சூழ்நிலைமை எப்படி இருந்தாலும் we will be able to rejoice in the Lord. Why? It doesn't depend on the things around us. நம்ம சூழ்நிலைமை மேல அந்த காரியங்கள் கிடையாது, ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்கு. We will be able to rejoice in him. சந்தோஷிக்க முடியும். நம்பிக்கை மட்டும் இருந்துச்சுன்னா we can rejoice in him every day. Every day. That is why it's so important. பாருங்க, நிறைய பேர் சர்ச்சுக்கு வர்றாங்க, ரொம்ப initially they were so excited, ரொம்ப சந்தோஷமா சர்ச்சுக்கு வந்தாங்க. இப்போ கொஞ்ச நாளா கொஞ்சம் வர்றாங்க, ஆனா அப்படியே வந்துட்டு போறாங்க, அவ்வளவுதான். ஒரு சந்தோஷம் இல்லை, there is no joy in them. ஒரு சந்தோஷம் இல்லை, வீட்டில் சந்தோஷம் இல்லை, பர்சனல் லைஃப்ல சந்தோஷம் இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையில் பிள்ளைங்க கூட சந்தோஷம் இல்லை, எந்த விதமான காரியத்திலையும் சந்தோஷமா இருக்க முடியறதில்ல. ஏன்? பாரங்கள். We let the circumstances overtake us, overcome us. நம்ம அதே நம்பிக்கை இல்லாம நம்ம என்ன பண்ணிடுறோம்? சந்தோஷத்தை இழந்து விடுகிறோம். We're not able to be happy. We're not able to rejoice in him. But when we have hope, நம்பிக்கை இருக்கும் பொழுது அனுதினமும் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியும். நான் யோசிப்பேன், இனிஷியலி when I was working, நான் வேலைக்கு போகும்போது புதுசாக சம்பளம்லாம் வரும்போது, சம்பளம் வந்தோடனே கான்ஃபிடென்ஸ் லெவல் இங்கே இருக்கும், சந்தோஷம் இங்கே இருக்கும், தைரியம் இங்கே இருக்கும், என்னனாலும் பண்ணிடலாம், எதுனாலும் வாங்கிடலாம், எதுனாலும் அப்படின்னு இருக்கும். மாதம் கடைசி ஆனோடனே பேலன்ஸ் எல்லாம் கம்மியானோடனே அப்படியே போயிடும் நம்பிக்கையில். ஏன்னா நம்ம நம்பிக்கை எது மேலே? பணத்து மேலே, சம்பாத்தியத்து மேலே. அது இருக்கிற வரைக்கும் நம்பிக்கை, அது இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். அது போயிட்டதுக்கப்புறம் எல்லாமே போயிடுச்சு. சிலவங்க மேலே நம்பிக்கை, பலவித காரியங்கள் மேலே நம்பிக்கை, அது அவங்க பண்ணிடுவாங்க, அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. அவங்க ஒரு நாள் போன உடனே என்ன ஆகிடும்? எல்லாம் போச்சு. But when we have hope in Jesus, நம்ம ஆண்டவர் மேல, இயேசுவின் மேல நம்பிக்கை வைக்கும் பொழுது எப்பொழுதும் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும், no matter what. அப்போ எல்லாம் யோசிப்பேன், இந்த முழு வேலை ஊழியக்காரங்க, I know some of them that they
have nothing. They just depend on God. Every day, அடுத்த வேளை காரணம் உணவுக்காக ஆண்டவர் மேலே தான் நம்பிக்கை அவங்களுக்கு. யார் மேலேயும் யாரும் இல்லை அவங்களுக்கு. அவ்வளோ வருமானம் இல்லை, ஒன்றும் இல்லை. அவங்க சந்தோஷத்தை பார்த்து நான் அந்த டைமில் யோசிப்பேன், எப்படிடா இவங்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க? நான் இவ்வளோ சம்பளம் வாங்கிட்டோம், எனக்கு அந்த தைரியம் இல்லையே, அந்த சந்தோஷம் இல்லையே. Because they have their hope in Jesus. Sometimes when God takes us through certain things, ஆண்டவர் நம்ம சில காரியத்தின் மூலமாக நடத்தி செல்லும் பொழுது அதற்காக தான். He wants to take things away from you so you can turn to Him. Hallelujah. ஒரு சில காரியம் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஆண்டவருக்கு பக்கமாக திரும்புகிறோம். எல்லாம் இருக்கும்போது நம்ம ஆண்டவரை விட்டுட்டு அது பக்கமாக இருக்கிறோம். பணத்து மேலே, சிலவங்களுக்கு அது சொந்தக்காரங்க மேலே, சிலவங்க மற்ற காரியங்கள் மேலே ஒரு நம்பிக்கை. அப்போ அது ஒரு நாள் போன உடனே அவங்கனால அந்த சந்தோஷமாக இருக்க முடியறதில்ல. அதன் விளைவுகள் பல பல காரியங்கள். மனசில் சமாதானம் இல்லை. You're not able to make decisions. முடிவுகள் எடுக்க முடிய மாட்டேங்குது. இது பண்ணுறதா அது பண்ணுறதா தெரிய மாட்டேது. ஏன்னா குழம்பி போயிருக்கிறோம். சந்தோஷம் என்னன்னா always you're worrying. But when you have hope, நம்பிக்கை, ஆண்டவர் மேல ஒரு மாறாத நம்பிக்கை இருக்கும் பொழுது அது சந்தோஷமாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. நம்ம எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்களேன். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். We have this hope as an anchor for the soul. பாருங்க, some of us have hope. நம்பிக்கை இருக்கு. ஒரு சில சமயம் இருக்கு, ஒரு சில சமயம் நமக்கு இருக்கிறது இல்லை. It's up and down sometimes. Our life is a bit up and down. But scripture says, வேத வசனம் சொல்லுகிறது, ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. It's like an anchor for the soul. எத்தனை பேர் நங்கூரத்தை பார்த்துருக்கீங்க? It's like a massive big piece of steel and iron. இப்போ பாருங்க, when you have a boat in the sea, ஒரு கப்பல் சமுத்திரத்தில் நிற்கும் பொழுது என்ன பண்ணுறாங்க, அது எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, நங்கூரத்தை இறக்குறாங்க. அந்த நங்கூரம் கீழே இருக்கிற வரைக்கும் அந்த போட் எங்கேயுமே போகாது. எத்தனை புயல் வந்தாலும் சரி, எத்தனை காற்று வந்தாலும் சரி, எத்தனை பெரிய அலை வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, போட் எப்படி இருக்கும், அதே இடத்துல இருக்கும். ஆனா பாருங்க, நீங்க அந்த நங்கூரத்தை கொஞ்சம் எடுத்துட்டீங்கன்னா உடனே என்ன ஆகும், அந்த போட்டு போயிடும். ஈவன் when there is not a lot of wind, பல இது காற்றுகள் ரொம்ப பலமா இல்லாட்டியும் கூட over time it just keeps moving. மெதுவா மெதுவா it drifts away from the place where it's supposed to be. அதனால தான் அவங்க இந்த ஹார்பர்ல நிறுத்தும் பொழுது என்ன பண்றாங்க, எப்பவுமே ஆங்கரை போட்டு தான் வைப்பாங்க. இல்லைன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா காலையில் வந்து பார்த்தா போட்டு எங்கேயோ போயிடும். நம்ம வாழ்க்கையில கூட அந்த மாதிரி தான். என்ன பண்றோம், சில டைம் நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கு, நம்ம we are very powerful, we are very strong in faith, பிரேயர்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். ஆனா ஓவர் டைம் சில டைம் because we don't have hope, நம்பிக்கை விட்டு விடுறான்படியானால என்ன ஆகுது, slowly we drift away. நிறைய பேர் அப்படிதான் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அவங்கள காணவே காணோம். என்ன ஆச்சுன்னு பார்த்தா it didn't happen overnight. ஒரேடியா ஒரு நாள் எந்திரிச்சு அவங்க ஓகே எனக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லைன்னு ஓடி போயிட மாட்டாங்க. என்ன ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது அவங்க என்ன பண்ணிடுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா hope, you lift the anchor of hope, அப்படியே தூக்கிடுறாங்க. தூக்கினோன்னு என்னாவது, slowly they are drifting away from God. Hallelujah. So it's important that we have anchor. We have hope like an anchor. Like an anchor. It's that significant. It keeps you in place. ஒரே இடத்துல பாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில இருந்து கானான் தேசத்துக்கு புறப்பட்டு செல்றாங்க. அவங்க வனாந்தரத்தில் பல நாட்களாய் வரும்பொழுது
ரெவிதிம் என்கிற ஒரு இடத்துக்கு வர்றாங்க. they are coming to a place called Rephidim. The thing about the place Rephidim is that it doesn't have any water. அங்க தண்ணி இல்லை. ரெவிதிமிலே தண்ணீர் இல்லை. what did they do? அவங்க மோசேயை பார்த்து ஆண்டவருக்கு நேராக முறுமுறுக்கிறாங்க. read that passage. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்களேன். பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவித்தீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அடுத்து 17:3 வாசிங்க. ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவணமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். பாருங்க, they came to a place called Rephidim that did not have water. ரெவிதீமிலே தண்ணீர் இல்லை. அங்கே வந்த பொழுது இஸ்ரவேல் மக்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க, கேள்வி கேட்கிறாங்க. எங்களை எங்க கொண்டு வந்து சாகடிக்கிறக்க கொண்டு வந்தீங்க? நாங்க எகிப்திலே இருந்திருப்போமே. why did you bring us here to kill us, to let us die? நம்ம கொஞ்சம் அப்படி கேட்கிறோம் சில டைம். ஆண்டவர் ஒரு காரியத்தை பண்ணல, ஒரு சில விஷயங்களை தாமதிக்கிறாரு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுறோம்? கேள்வி கேட்கிறோம். ஆண்டவரே, இத்தனை வருஷமாய் நான் சர்ச்சுக்கு வர்றேன், இத்தனை காரியங்களை நான் செய்கிறேன், ஆலயத்துக்கு கொடுக்கிறேன், என் வாழ்க்கையில ஏன் எப்படி என்று கேள்வி கேட்கிறோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பாருங்க. இதே மக்கள், இதே இஸ்ரவேல் மக்கள் just 6 weeks before, 6 வாரங்களுக்கு முன்பாக சிவத்த சமுத்திரத்தை வெட்டாந்தரை போல கடந்தவர்கள். Hallelujah. They crossed the Red Sea like a dry land just 6 weeks before. 6 வாரங்களே ஆயிட்டு. just 6 weeks. and they forgot about it. மறந்து விட்டாங்க. ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தாங்க. இவ்வளோ ஒரு பெரிய காரியத்தை அவங்க எப்படியோ நடக்கல, வெட்டாந்தரை போல் நடந்தாங்களாம். பாருங்களேன். God did an amazing miracle in their lives. But what did they do? They forgot. மறந்து விட்டார்கள் கம்ப்ளீட்டா. அப்படியே போயிடுச்சு. அப்படிதானே நம்ம கொஞ்சம் பேர் இருக்கிறோம். முதல்ல ஆண்டவர் நம்மளை ரட்சித்தார், சுகத்தை கொடுத்தார், ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சார், வீட்டை கொடுத்தார், கணவரை கொடுத்தார், மனைவியை கொடுத்தார், பிள்ளைகளை கொடுத்தார்னு ஆண்டவர் மேல ஒரு அன்பு வைராக்கியமாய் இருக்கிறோம். அப்புறம் திடீர்னு ஒரு காரியம் ஆயிட்ட உடனே இந்த இஸ்ரவேல் மக்கள் மாதிரி என்ன பண்ணிட்டோம்? ஆண்டவர் தண்ணீரை கடக்க வச்சார், தண்ணீர் கொடுக்க மாட்டாரா? எப்படி கொடாமல் இருப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரல. அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்கு, ஆண்டவர் தண்ணீரை கொடுப்பாருன்னு சொல்லாம என்ன பண்ணாங்க? நீங்க எங்களை சாகடிக்கையா இங்க கொண்டு வந்தீங்க? we had been fine in Egypt. எங்களை எதற்காக இங்க கொண்டு வந்தீங்க என்று முறுமுறுக்கிறாங்க. ஆண்டவர் மோசேட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கிறாரு, அவங்களுக்கு தண்ணீரை கொடுக்கிறாங்க. ஆனால் பார்க்குறோம், மோசே அந்த இடத்துக்கு பேரு மாசா மரிபா என்று பெயரிடுகிறான். பிகாஸ் he said you tested God. நீங்கள் ஆண்டவரை சோதித்தீங்க. சாதாரணமான காரியம் இல்லை, ஒரு சும்மா யதார்த்தமான காரியம் இல்லை. அவங்க ஆண்டவரை சோதித்தாங்க. Because they lost hope. See, whenever we lose hope, we're testing God. ஆண்டவர் மேல் எப்பப்போ நம்பிக்கையை இழந்து விடுகிறோமோ, கேள்விகள்
எழுப்புறோமோ அப்ப எல்லாமே ஆண்டவரை நாம் சோதிக்கிறோம். We're testing God. Moses memorized this place. ஒரு மெமரிக்கு அந்த இடத்த பண்ணி வச்சிட்டாங்க. எதற்கு? இப்போ வாசிங்களேன், முதல்ல வாசிச்ச வசனம் சங்கீதம் 95:7-8. அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்கள். See, Moses memorized. இப்படி ஒரு முக்கியமான ஒரு காரியம். God didn't want people to forget that thing. ஆண்டவர் நம்மளை அதை மறந்து விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்த மாசா மரிபா என்று அவன் பெயரிட்டான். அதை இங்க நம்ம சங்கீதத்தில் வாசிக்கிறோம். God reminded people that you tested me when you went through wilderness, when you went through times of trouble, you tested me. And God didn't want us to forget that. ஆண்டவர் அது மறக்க கூடாதுன்னு சொல்லி நினைவூட்டுகிறார். இது எதனால நடந்துச்சு? இந்த எல்லா சம்பவமே இட்ஸ் பிகாஸ் பீப்புள் லாஸ்ட் ஹோப் இன் காட். ஆண்டவர் மேல உள்ள நம்பிக்கையை விட்டுட்டாங்க. அதனால வந்ததுதான் இந்த விளைவுகள். யோவான் 16:9 வாசிக்கிறோம். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்துக்கும் போகிறபடியினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயந்தீர்க்கப்பட்டபடியினாலே நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். The world's sin is that it refuses to believe me. இந்த உலகத்தின் பாவம் என்னன்னா என்னை நம்ப மறுக்கிறார்கள். Isn't that true? See, பாவ மன்னிப்பு நமக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் நாம அந்த பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளாம we don't believe, நம்ம நம்பிக்கை இயேசு மேல இல்ல. And because of that people are perishing in sin. பாத்தீங்களா, ஆண்டவர் மேல் நம்பிக்கை இல்லாதனால they're not able to receive Christ. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியாதனால பாவத்திலே மரிக்கிறார்கள். See that how important belief and hope in God is. Jesus is always and have already forgiven your sins. உங்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டார். உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க அவர் சிலுவையில் மரித்து விட்டார். எல்லாருக்கும், கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் மரிச்சாரா? இல்ல. He died for everybody, everyone on this earth. But because people did not receive him, people did not believe in him, people did not put their hope in him, they're dying in sin. And that is the sin, that is the biggest sin, is that we did not believe. கடைசியாக ரோமர் 15:13 வாசிங்களேன். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. நம்பிக்கையின் தேவன். See, he is a God of hope. He is a God of hope. I don't know, there might be somebody new here. யாராவது புதிதாக, நான் சர்ச்சுக்கே போனதில்லை, இயேசு யாருன்னே தெரியாது சொல்லுவாங்க, யாராவது வந்திருந்தீங்கன்னா, today you can know hope. நீங்கள் அந்த நம்பிக்கையை தெரிந்து கொள்ள முடியும். You can receive that hope. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் if you receive Jesus. இயேசுவை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா, இயேசு மேல் அந்த நம்பிக்கை வைத்தீர்கள்னா, சந்தோஷம், சமாதானம் உங்கள் வாழ்க்கையில வரும். Hallelujah, hallelujah. All you need to do is put your hope in him. All you need to do is receive him. நீங்க வேற ஒன்றும் பண்ண தேவையில்ல, நீங்க பணத்தை கொடுக்க தேவையில்ல, நீங்க எதுவும் மாத்த தேவையில்ல. Just put your hope in him. He's a God of hope. நம்பிக்கையின் தேவன், அப்படித்தானே எழுதியிருக்கு ரோமர்ல. நம்பிக்கையின் தேவன் is a God of hope.
For everybody, not just Christians. கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, சில ஜாதிகளுக்கு மட்டுமல்ல, சில group of peopleக்கு மட்டுமல்ல, சில நாடுகளுக்கு மட்டுமல்ல. He is a God of all. Hallelujah. எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுக்கிற நம்பிக்கையின் தேவன் அவர். ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் எழுந்து நிப்போமா ஒரு சில நிமிடங்கள். Let's bow our heads and close our eyes. கண்களை அடைத்து ஒரு சில நிமிடங்கள். Lord, we had hope one day, but right now I've lost all hope. My situation is such that I cannot go any longer. என் சூழ்நிலைமை அவ்வளோ கஷ்டமாக இருக்கிறது. ஒரு சமயத்தில் நம்பிக்கை இருந்தது, ஆண்டவர் மேல் நம்பிக்கை இருந்துச்சு, ஆண்டவருடைய வார்த்தை மேல் நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் இப்போ என்னால முடியல. ஏன்னா அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலைமை எனக்கு. யாருக்கிட்ட போறதுன்னு தெரியாது. மனுஷங்கிட்ட போய் கேட்டேன், சொந்தக்காரங்கிட்ட போய் கேட்டேன், கூட வேலை செய்யறவங்கிட்ட கேட்டேன், முதலாளிகிட்ட கேட்டேன். எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. எங்க போறதுன்னு தெரியல ஆண்டவரே. God is reminding you, like He reminded people of Israel, the Israelites lost hope in God and they turned against God without them knowing. அவங்க நினைச்சு பண்ணல, ஆண்டவருக்கு விரோதமா நான் எழும்பணும், ஆண்டவருக்கு விரோதமா பேசணும் அப்படின்னு நினைச்சு சொல்ல. அவங்க all they did was they lost hope. ஆண்டவர் மேல உள்ள நம்பிக்கை போய்விட்டது. அது போன உடனே they turned against God. பெரிய ஒரு பாவம் பாருங்க. நீங்க அப்படி ஒரு நிலைமையில இருந்தீங்களா? Do not lose hope. நம்பிக்கை விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. Because that will be the greatest sin you will ever commit. நம்பிக்கையின் தேவன். When the right time comes, ஏற்ற வேளை வரும்பொழுது ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தின் குமாரனை கொடுத்த அந்த ஆண்டவர் உங்களுக்கும் ஹல்லேலூயா உங்களுக்கும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு சுகத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க பொருளாதார தேவைகளை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கடன் பிரச்சனையிலிருந்து மற்ற விஷயங்களிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ, பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த காலை வேளையிலே எல்லாரும். Hallelujah. Lord, we put our hope in you only, not on any man or women. யார் மேலேயும் இல்ல ஆண்டவரே. Hallelujah. சொல்லுங்க ஆண்டவரே, உம்மேல் நம்பிக்கை வைக்கிறோம். In Jesus name. Oh, Rabba Shanterebe. Rakata Rabba Shontorobo Shiterebe. Rida Baba Rabba Shoko Korobo Shenterebe. Rida Baba Rakaraba Shontorobo Sheterebe. Hallelujah. Lord, release your providence on people. Hallelujah. This morning, provide for them, Lord. Hallelujah. Open the windows of heaven and bless them, Lord. Hallelujah. காத்திருங்கள் சரியான வேளைக்காக. Wait for the right time. God will provide. He's not a man he should lie. அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. ஹல்லேலூயா. அவர் மாறாத தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஹல்லேலூயா.
ஹalleluya. நம்பிக்கை உம்மேல் வைக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நீங்க ஒருவேளை ஹalleluya இந்த இயேசு யாருன்னே தெரியாது, முதமடியா வந்திருக்கேன், யாரோ ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்கன்னு வந்தேன், பக்கத்து வீட்டுக்காரங்க கூப்பிட்டாங்கன்னு வந்தேன், யாருன்னே தெரியாது, வாழ்க்கையில பிரச்சனை, முடிவே தெரியல அப்படின்னு சொல்றவங்க, இன்றைக்கு நீங்க எந்த நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள முடியும்? You can receive this hope, the hope of the world. You can receive it today. சிறிய பிரார்த்தனை செய்தீர்களா? இயேசுவே என்னுடைய உள்ளத்தில் வாரும், உம்மை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறேன், என் பாவ வழியிலிருந்து மாறி உம் வழியிலே நடப்பேன் என்று மட்டும் சொன்னீங்கன்னா, அந்த சிறிய பிரார்த்தனையை செய்தீங்கன்னா, இன்றைக்கே அந்த நம்பிக்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், அந்த விடுதலை பெற்றுக்கொள்ளலாம். You can receive Jesus today. And if you have received that, come and speak to somebody in the front here. இல்ல அப்புறமேல் தொடர்பு கொண்டா நீங்க தொடர்பு கொள்ளலாம். God will help you. He's a God of hope. He will never let you. He will never let you down. அவர் கைவிட தேவன் அல்லவே இல்லை. எந்த விதமான பிரச்சனைகள் மத்தியில் நீங்க போய்கொண்டு இருந்தாலும் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். Rejoice in him. Hallelujah. அவரில் சந்தோஷிப்போம், அந்த நம்பிக்கையில் சந்தோஷிப்போம். Hallelujah. Hallelujah. We praise you, Jesus. We praise you, Lord. Praise you, Lord. Hallelujah. Jesus. Hallelujah.